ஸோ செகண்ட் சீக்வன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதில் வந்து அந்த 7 முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வண்டியில் பென்டன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதையலில் அன்லாக் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இந்த இதையும் நானே முடிச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ நம்ம இவன் வந்து மலக்க போல் கிண்டல் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனை வச்சு ஸோ இந்த மேப் ஓகேவா எக்ஸ்எல்ஆர்ட்டை வச்சு இந்த ஒரு மேப்பை தாங்க ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வேகமாக போக ஆரம்பிக்கலாம். எக்ஸலாட்டோட பவர் சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. இது வந்து புதுசாக ஒரு வில்லன் போல இருக்குது. ஸோ வேகத்தை பார்த்தீங்களா, ஸோ இப்படிங்கிறதுக்குள்ளே ஓகேவா சரட்டுன்னு முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது. ஸோ தரமான வேகம் ஓகேவா. சும்மா அங்கே பாருங்கள், நான் வாட்டுக்கு அந்த அழுத்திட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளேயே முடிச்சாச்சு, மேட்சையும் முடிச்சிட்டாங்க. அதாவது இதே முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹியூமங்கஸ் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹியூமங்கஸ் வச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதையும் சீக்கிரமாக முடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனே முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இவனுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஹியூமங்கஸை வச்சு ஒரு அடியெல்லாம் தாங்கவே மாட்டானுங்க இவனுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த மேப் ஒரு 12 மினிட்ஸ் கிட்டே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து வேக வேகமாக போக ஆரம்பிக்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம எக்ஸலாட்டே வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஃபுல் ஸ்பீட் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் இருங்க, ஒரே கண்ட்ரோல் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே, இப்போ சீக்கிரமாக உள்ளே போடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஓகே, இவன் கத்தி வச்சு வந்திருக்கான், புது வில்லன் போல இருக்குது. ஓகே, அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப நாள் அடிக்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல தான் பாதி டைம் ஓடிச்சு. இந்த இடம் மட்டும் இல்லை, ஸோ இன்னும் இதே மாதிரி இன்னொரு சில இடம் இருக்கும். அந்த இடம் தான், இந்த இடம் ரொம்ப கஷ்டம் ஓகேவா. அந்த பில்டிங்கில் ஏறி அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்ப் பண்ணால் நிறைய தடவை கண்ட்ரோல்ஸும் மிஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அடிக்க ட்ரை பண்ணுது. இப்போ இத்தனைக்கு எக்ஸலரேட்டோட அந்த ஆர்மெட்ரிக்ஸ் பவரே முடியல நிலமே இருக்கும் போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் உடச்சி ஸோ அதுலேருந்து எடுத்து நிறைய கஷ்டப்பட்டு தாங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து வேகமாக ஹியூமங்கஸ் ஐ மீன் 4 ஆர்ம்ஸ் வச்சு அசால்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இவனுக்கு பாருங்கள், வாண்டடாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா வெறித்தனமாக அடித்து ஹியூமங்கஸ் வச்சு அடித்து பொழக்க ஆரம்பிச்சாச்சு. வா அடி தூள். அவ்வளோதான் மக்கள், அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பென்டன் சீரிஸை முடிக்கலான்னு பார்க்குறேன். வரணும் இல்லை, புதுசாக நிறைய அட்டாக் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு போகலாம். ஓகே, இப்போதைக்கு உடச்சு விட்டுலாம். ஓகே, இந்த இடத்துல 4 ஆர்ம்ஸை வச்சு இந்த இடத்துல நம்ம அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ சீக்கிரம் அந்த கல் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எக்ஸலரேட்டர் வச்சுட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ சீக்கிரமாக ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வேகமாக இந்த மேப் முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ போன மேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துருச்சு. நான் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஸோ அப்படியே கட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் அந்தளவுக்கு டைமே ஆகலை. நான் டக்குன்னு 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். ஸோ இந்த பவர், ஓ மை காட் கைஸ், ஹியூமங்கஸுக்கு அந்த பவர் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். சும்மா ஒரே அடி தான் பொழந்து எடுத்துட்டாப்புல. ஓகே, அந்த பவர் போயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடி நொறுக்கு அடி தூள் போட்டுங்க. கைஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நைஸு. ஸோ இது புதுசாக இருக்குது போல இருக்குது. ஆனால் இது புதுசாக இருக்குது ஓகேவா. ஸோ சூப்பர். இப்போதைக்கு வேகமாக ஓடு. இவன் யாரை புதுசாக இருக்கான் ப்ரோ? இவனுக்கு ஹியூமங்கஸ் தான் கரெக்ட். இன்னும் தண்டி இருக்கான். ஐயோ, ஹியூமங்கஸில் அடிச்சிட்டான் ப்ரோ அவன் சால்ட்டா. சாரி, ஹியூமங்கஸில் இவனுக்கு ஏன் ஹியூமங்கஸ்னு வருதுன்னு தெரியல. சாரி, 4 ஆர்ம்ஸா. ஸோ தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, பார்த்தே ரொம்ப நல்லாச்சு ஓகேவா. 4 ஆர்ம்ஸ் ஓகேவா, கரெக்டாக. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாம். இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கானுங்க, அதான் வெறி ஆகுது. ஓகே, 2 இடத்துல நம்ம கரெக்டாக போயிருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு மறுபடியும் வந்து 2 பேர் வந்துட்டாங்க. அப்படியே ஒருத்தர் அடிக்கிறதே கஷ்டம். போடு, ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணி அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க, வேறு லெவலு. ஸோ இந்த இடத்துல அந்த கல்லை வச்சிடலாம் டக்குன்னு. வா அசால்ட்டாக 4 ஆர்ம்ஸ் வச்சு தள்ளியாச்சு. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன் நான் 4 ஆர்ம்ஸு. பேர் தான் டக்குன்னு மறந்து போச்சு, வரணும்ல. வேகம் அடின்னு தூள். ஓகே, இப்போதைக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸலரேட்டர் வச்சு நான் பண்ணுற சம்பவத்தை மட்டும் பாருங்கள். சட்டுன்னு ஓகேவா இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிருப்பேன் எக்ஸலரேட்டர் வச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபைட் தான், இது வந்து லாஸ்ட் ஃபேஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த ஃபைட்டில் எக்ஸலரேட்டர் வச்சு முடிச்சுட்டு அந்த கதையவே முடிச்சிருப்போம். அதாவது இந்த எக்ஸலரேட்டரோட பார்ட்டே முடிச்சிருப்போம். நீங்களே பாருங்கள் ஓகேவா. ப்ளூ கலர் எக்ஸலரேட்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வேகத்தை மட்டும் பாருங்கள், சும்மா அடி. இவனுங்களெல்லாம் சதைச்சாச்சு அசால்ட்டாக. அவ்வளோதான் ஓகேவா. என்னமோ ரேஞ்ச் பவர் எடுத்து நிற்கிங்க பாருங்கள். வேகத்தை பாருங்கள் மக்களே, அது உடஞ்சி விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா. வேகம் அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்தேன் ஓகேவா. இப்போதைக்கு இவனுங்க இங்கே இருக்கானுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எக்ஸலரேட் வந்து பவர் தான், ஸ்பீடில் பவர். ஓகே, இப்போ நம்ம எக்ஸலரேட் வச்சு இவன் அடித்து பார்ப்போம். இந்த பெருசாக இருக்கான் பார்த்தீங்கன்னா, மலமாடு வரி. இவனுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அடித்து முடிச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம அந்த சார்ஜ் மட்டும் ஏற்றிக்கலாம். எக்ஸலரேட் மட்டும் தான் ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, இந்த இடம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒரு தடவை இந்த இடத்துல சாகலை, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் இது கட் பண்ணல ஓகேவா, ஸ்பீட் தான் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல கூட சாகலை ஓகேவா, அது நல்ல விஷயம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறி அவ்வளோதான் மக்கள், டக்குன்னு வந்துட்டோம். ஸோ போன படலாம் ரொம்ப
கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அசால்ட்டாக வந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போதைக்கு முழுக்க அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். சரி சீக்கிரம் ஓகே அவ்வளோதாங்க. தாக்கே பிடிக்க முடியல போல இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ அவ்வளோதான். ஸ்பெஷல் மூவ் ஹீட் பேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மூவ் கிடச்சிருக்காமா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டபுள் ஓ இது அப்புறம் வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா. சரி ஓகே இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீட் பேஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே டபுள் ஓ ஒரு ட்ரையாங்கிள். பிளாஸ்ட்டுங்க. இது மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா. இது மாதிரி போடுறோம். நைஸு 4 ஆர்ம்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்குது. அதை போட்டு பார்க்குறேன். ஓகே ஸ்பின்னிங் அட்டாக்கு. ஓகே இப்போ நமக்கு எக்ஸலாட்டுக்கு மட்டும் அது கொடுக்கலான்னு நினைக்கிறேன். போக அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் இடம் ஓகேவா. இந்த இடத்துல அந்த ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டோம் ஓகேவா. அப்போ உங்களுக்கு கதை புரியும் ஓகேவா. இப்போதைக்கு வேகமாக இதான் ஃபைனல் ஃபைட்டு. இது முடிச்சக்கப்புறம் நம்ம இந்த இதை முடிச்சிடலாம். ஸோ வேகமாக எக்ஸலரேட்டர் இருக்க பயமே. பட் இந்த இடத்துல ஏகப்பட்டு பேர் ஸ்பான் ஆவாங்க. ஸ்பான் அநியாயத்துக்கு நான் ஆகிக்கிட்டே இருப்பானுங்க. என்னால் முடியல சத்தியமாக. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்ம்ஸை வச்சுட்டு சும்மா சொல்லிட்டு அடிப்பேன் பாருங்கள். அதெல்லாம் நீங்களே பாருங்கள். சும்மா ஸ்பின்னிங் அட்டாக போட்டு ஸ்பெஷல் மூவ்லாம் போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த இடத்துல. ஸோ எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிச்சு. பட் இந்த மேப் டெசர்ட்டாக இருக்கிறனால ரொம்ப இதாச்சு. பட் என்னதான் இருந்தாலும் நான் போட்டு தாக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பாஸ் யாருன்னா இந்த இடம் தான் பாஸ் ஃபைட்டு. ஸோ தரமாக இருந்துச்சு ஓகேவா. வந்துக்கிட்டே இருந்தானுங்க. நான் வாட்டுக்கு அடிச்சு நோக்க ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல ஹெல்த்தை பாருங்கள். ஹெல்த் சுத்தமாக இல்லை. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சுட்டு அந்த ஹெல்த் ஏற்றிப்பேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்போம். ஸோ வேறு லெவல் இல்லையா. ஸோ ஃபைனலி இந்த கதையை வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கதையை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நிச்சயமாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் கைஸ்.